ஓம் சாந்தி. பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத ஒரு விதி என்னவென்றால் கர்மம் திரும்பி வரும். நீங்கள் மலைகளின் பின்னால் மறைந்தாலும் மகா சமுத்திரத்தின் ஆழத்தில் இறங்கினாலும் கர்மத்தின் சக்கரம் உங்களை கண்டுபிடித்து விடும். ஏனென்றால் இந்த உலகம் எந்த அரசனின் சட்டத்தாலும் இயங்கவில்லை, இது பிரபஞ்ச நீதியால் இயங்குகிறது. பிரபஞ்ச நீதி எப்படி இருக்கும் தெரியுமா? இரக்கமற்றது, பாகுபாடற்றது, மிகவும் துல்லியமானது. அது லஞ்சம் வாங்காது, யாருக்கும் சார்பாக நிற்காது. யார் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுவடை செய்ய வேண்டும். பலர் கேட்கிறார்கள், கர்மம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் பிரார்த்தனை, தவம் அல்லது தானம் இதை மாற்ற முடியாதா? கேளுங்கள். பிரார்த்தனை உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தலாம், தவம் உங்கள் மனதை நிலைப்படுத்தலாம், தானம் உங்கள் கர்மத்தின் ஒளியை சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் செய்த செயல்களின் பலனை அனுபவிக்காமல் விடுபடும் வழி கிடையாது. அந்த பலனின் தாக்கத்தை குறைக்கலாம், அதன் வேதனையை மெதுவாக்கலாம், ஆனால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. பிரபஞ்ச நீதிமன்றத்தில் தேதி தள்ளி போகலாம், ஆனால் தீர்ப்பு ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது. நீங்கள் ஒருவருக்கு அநியாயம் செய்யும் பொழுது உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த மனிதனின் வேதனை, அவன் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எழும் சாபம் நேராக பிரபஞ்சத்தை அடைகிறது. பிரபஞ்சம் அதை பதிவு செய்து விடுகிறது. பின்னர் அந்த வேதனை உங்கள் வாழ்க்கையில் முட்களாக மாறுகின்றன. சில நேரங்களில் உங்கள் வேலைகள் கெடுகின்றன, சில நேரங்களில் உங்கள் வீட்டில் சண்டைகள் அதிகரிக்கின்றன, சில நேரங்களில் உங்கள் மனம் அமைதி இழக்கிறது. அப்போது நீங்கள் கேட்கின்றீர்கள், ஏன் இவையெல்லாம் எனக்கே நடக்கின்றன? நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஒரு நாள் நீங்கள் மற்றொருவரின் பாதையை வழிமறித்ததை நீங்கள் மறந்தாலும் பிரபஞ்சம் மறக்காது. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள், கர்மம் என்பது கெட்ட செயல்களுக்கு மட்டும் கிடையாது, நல்ல கர்மமும் திரும்பி வரும். ஓம் சாந்தி.